காரில் வைத்து கதறவிட்டேன். ஊரே 12வது ரிசல்ட்டுக்காக பரபரப்போடு காத்திருந்த போது நான் எப்படி எங்கே எஸ்கேப் ஆவது என்று தெரியாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஆந்திராவில் இருக்கும் என்னுடைய பெரியம்மாவின் ஞாபகம் வந்தது. ஏற்கனவே வீட்டில் ஆட்டையை போட்ட பணத்தோடு ஆந்திராவுக்கு ட்ரெயின் ஏறிவிட்டேன். அங்கே போனவுடன் பெரியம்மா வீட்டிற்கு போய்விடக்கூடாது, அங்கேயும் வலை வீசி தேடுவார்கள். அதனால் கையில் இருக்கும் பணம் காலியாகும் வரை ஜாலியாக ஆந்திராவில் ஊர் சுற்றி விட்டு காசு காலியான பிறகு பெரியம்மா வீட்டுக்கு போய்விடலாம் என்ற முடிவோடுதான் ஆந்திராவுக்கு பயணமானேன். ஆந்திரா எனக்கு ஏற்கனவே பலமுறை தனியாக பெரியம்மா வீட்டிற்கு போய் வந்த ஊர்தான் என்பதால் எனக்கு எந்த பயமோ பதற்றமோ இல்லை. அப்பொழுதைக்கு வீட்டில் ரிசல்ட்டுக்காக வாங்கும் அடியில் இருந்து எஸ்கேப் ஆன குஷியில்தான் நான் ஆந்திராவுக்கு கிளம்பினேன். நான் வைத்திருந்த பணத்தை பத்திரமாக பலமுறை மறைவில் சென்று எண்ணி பார்த்து கொண்டு 3-4 நாட்கள் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து பகலில் ஊர் சுற்றி விட்டு இரவில் மீண்டும் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து பொழுதை கழித்தேன். ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். சரியாக பெரியம்மா வீட்டிற்கு போகும் அளவுக்கு காசை மட்டும் வைத்து கொண்டு ஒரு நாள் இரவில் பெரியம்மா வீட்டின் கதவை தட்டினேன். பெரியம்மா என்னை பார்த்து பதறியடித்து பாசத்தோடு தழுவி கொண்டாள். எங்கடா இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்ட? இவ்வளவு நாள் எங்கே இருந்த? உன்னை காணாம இங்கே நாங்க தேடி தவித்து கொண்டிருந்தோம். பரீட்சை கிடக்குது கழுத, ஃபெயிலானா வாழ்க்கையே போய்விடுமா? அதுக்காக பிள்ளையை யாராவது வெறுப்பாங்களா? கோபத்தில் ஃபெயிலாயிட்டேன்னு 4 திட்ட போகிறாங்க. அது கூட நீ நேராக இங்கே வந்திருந்தா நானே உன்னை பாதுகாப்பாக வச்சிருப்பேன். சரி வா, சாப்பிட்டியா என்று பாசத்தோடு கேட்டு வீட்டு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள். அதுவரை ஹோட்டல் சாப்பாடு தான் சொர்க்கம் என்று நினைத்தவனுக்கு 4 நாள் ஹோட்டல் சாப்பாட்டில் நாக்கே செத்து போனது. வாவ், வீட்டு சாப்பாடு தான், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் என்று பெரியம்மாவின் கவலை தோய்ந்த முகத்தை பற்றி கவலைப்படாமல் அவள் கைருசியில் கிறங்கி போய் சாப்பிட்டேன். பெரியம்மாவும் உடனே வீட்டிற்கு ஃபோன் பண்ண போது, பெரியம்மா இப்போ சொல்ல வேண்டாம், ஆனால் நான் இனிமே அங்கே போவதாக இல்லை, இங்கேயே ஏதாவது வேலை பார்க்கின்றேன், இனிமே படிக்கின்ற ஆசை இல்லை என்றேன். பெரியம்மாவும் சரி என்று வீட்டில் இனிமே என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் அவனை இங்கே பாதுகாப்பாக வச்சிருக்கின்றேன், அவனை இங்கே வளரட்டும் என்று சொல்லி வீட்டில் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தினாள். அப்பொழுதைக்கு நான் எங்கேயாவது பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்று வீட்டில் சமாதானம் ஆனார்கள். மறுநாளே பெரியம்மா என்னை பக்கத்தில் இருந்த கார் டிரைவிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டாள். டிரைவிங் கற்றுக்கொள் லைசன்ஸ் வெற்றிகரமாக வாங்கினேன். கார் வாங்க முடிவு செய்த போதே என்னை அழைத்து என்ன மாடல் வாங்கலாம் என்று ஆலோசனை செய்தாள். என்னோட பல ஷோரூம்களுக்கு வந்து என்னை டெஸ்ட் டிரைவ் பண்ண சொல்லி காரோடு பெர்ஃபார்மன்ஸ் வசதிகள் கேட்டாள். நான் அப்பொழுது கூட டிரைவிங் கற்றுக்கிட்டு கார் வாங்கிக்கோங்க பெரியம்மா, அப்பொழுதுதான் நீங்களே டெஸ்ட் டிரைவ் பண்ணி ஓட்ட வசதியாக இருக்கும், ஸ்டேரிங் பொசிஷன் எல்லாம் தெரியும் என்றேன். அதற்கு அவள், டேய், நான் கார் வாங்குறதே உன்னை நம்பித்தான், வாங்கின பின்னாடி நீ கற்றுக் கொடுக்க மாட்டியா? அது கூட ஆசைக்குத்தான், நீ தானே எங்கே போனாலும் கூட வரப்போகிற, நான் அதுக்கு தனியாக கற்றுக்கணும், எனக்கு கார் ஓட்டுறதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதனால் நீ ஓட்டுறதுக்கு எது வசதியாக பார்த்து சொல்லு, ஆனால் நம்ம பட்ஜெட்டில் வாங்கணும், அப்புறம் சிங்கப்பூரில் இருக்கிற உன் பெரியப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது என்று கூறினாள். அதன்படி ஒரு நல்ல நாளில் பெரியம்மா என்னை அழைத்து கொண்டு காரை புக் பண்ணி என்னை ஓட்ட சொல்லி முன் சீட்டில் ஏறி கொண்டாள். பிறகு நேராக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக சொன்னாள். அங்கே போய் காருக்கு ஒரு பூஜையை போட்டுவிட்டு திரும்பும் பொழுது காரோட சில்லற்ற ஏசி காற்றில் பெரியம்மா கண்கள் சுக்கி போய் தூங்கி விழுந்தாள். காரை மெதுவாக ஓட்டிய போது திடீரென்று முழித்த பெரியம்மா என்னை பார்த்து விட்டு, டேய், ரோட்டை பார்த்து ஓட்டுடா, புது வண்டி, முதல் நாள் வேற என்று சொல்லி சிரிக்க நான் பதறிப்போய் தலையை குனிந்து கொண்டே, டேய், கீழேயும்
சைலண்ட்டில் ரோடு இருக்குது, முன்னாடி கண்ணாடியில் பாரு, தூக்கம் வருதா, கொஞ்ச நேரம் ஓரமாக ஒதுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் என்று சொல்ல நானும் காரை ஓரமாக நிறுத்தினேன். மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இது வரைக்கும் கதை நல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.